சாட்டர்டே ஷிஃப்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணது கடைசியில் மண்டே தான் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு சில ரீசன்னால். ஸோ ஒரு வழியாக மண்டே ஷிஃப்ட் பண்ணி முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு ஒரு வீடியோவும் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டேன் ஹவுஸ் ஓனருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு வந்த உடனே பெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தேன். ஏன்னா அங்கேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர் இங்கேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர். நாங்கள் சடனாக வந்து வீடு காலி பண்ணுறோம் அப்படின்னு பிளான் மண்டே காலி பண்ணுறோன்னு பிளான் பண்ணதுனால நாங்கள் சொல்லி வச்சுருந்த ஆளுங்களாலையும் வர முடியல ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ரொம்ப பெரிய கஷ்டமாயிடுச்சு. எல்லாத்தையும் அங்கேருந்து இறக்கி திரும்ப இங்கே வந்து ஏற்றி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பயங்கர பெண்டு நிமிந்துருச்சு. அதனால் நிம்மதியாக தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்த உடனே இந்த பெட்டை தான் செட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கிளாத்தை எப்படி பேக் பண்ணிங்கன்னு ஒருத்தவங்க ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் கிளாத் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேக்லாம் கரெக்டாக இல்லை, அதனால் சும்மா அப்படியே எடுத்துகிட்டு போயிருந்தேன்னு. ஸோ அது கேட்டுகிட்டே இருந்தாங்கன்றதுனால சும்மா அவங்களுக்காக ஒரு பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன் இந்த வீடியோ. ஒன்றும் இல்லை, கிளாத் இந்த மாதிரி சாரியை நாளாக மடித்து போட்டு எவ்வளோ துணி வேணுமோ அதை ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஆப்போசிட்டில் வந்து நாட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கிளாத்ஸ் நகராமல் இருக்கும் அண்ட் கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எப்படியும் இங்கே வந்து உடனே வந்து நம்ம எடுத்து திரும்ப அரேஞ்ச் தான் பண்ண போகிறோம் கபோர்டில் அப்படிங்கிறதுனால அது பெருசாக நம்ம வந்து அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இதுக்காக தனி பேக் வாங்கணும்லாம் இல்லை. ஸோ நாங்கள் இப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் அம்மாவோட ஓல்டு ஐடியா தான். அதுக்கப்புறம் தேவையான ஐட்டம்ஸ்லாம் இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் தான் வந்து அன்பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. நாங்கள் இருக்கிற டயர்டுக்கு இது பண்ணதே பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தேவையான ஐட்டம்ஸ்லாம் மட்டும் எடுத்து வச்சிரும் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த பாக்ஸுமே வந்து இதை நான் கண்டெய்னர்ஸ் ஆர்டர் பண்ணும்போதே வந்துருந்துச்சு. ஸோ அதில் கொண்டு வரும்போது கொஞ்சம் சேஃபாக இருக்கும், உடையாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். இப்போயுமே அன்பேக் பண்ணிட்டு திரும்ப எடுத்து மேலே போட்டாச்சு, திரும்ப தேவைப்படும் அப்படிங்கிறதுனால. ஸோ எல்லாத்தையும் ஒரே நாளில் பார்க்க முடியாதுங்கிறதுனால ரொம்ப தேவையான பொருள் மட்டும் அன்பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் எது எங்கே வைக்கிறதுங்கிற ஐடியாவே இல்லை. அது இன்னும் கம்ப்ளீட்டாக கிளியராக செட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அங்கங்கே வச்சாச்சு. ஸோ எது இதெல்லாம் முடியுமோ அது மட்டும் பண்ணிட்டேன்.